பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். உங்களோடு ஐக்கியம் பண்ண செய்த கிருபைக்காக தேவனுக்கு மனமாற நன்றி செலுத்துகிறேன். இன்றைய நாளில் வாழ்வு தரும் வார்த்தை என்ற பதிவில் சங்கீதம் 74 அதிகாரம் 19 வசனத்தை பற்றி நாம் தியானிப்போம். உமது காட்டுப்புறாவின் ஆத்துமாவை துஷ்டருடைய கூட்டத்துக்கு ஒப்புக்கூடாதேயும், உமது ஏழைகளின் கூட்டத்தை என்றைக்கும் மறவாதேயும். இங்கு தாவீது சங்கீதம் 74 அதிகாரம் 19 வசனத்தில் சங்கீதக்காரனாகிய தாவீது கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், பாதுகாப்பு தர வேண்டும் என்று பணிவோடு விண்ணப்பம் பண்ணுகிறார். இங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் சத்துருக்கள் பெருகி இருக்கிறார்கள் என்றும், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாகவும் சத்துருக்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் என்றும், சத்துருக்களாய் இருக்கிறார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதரிகளே, இன்று நம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, உம்முடைய உடன்படிக்கையை நினைத்தருளும். நீர் எங்களுக்கு செய்த உடன்படிக்கையை நினைத்தருளும். உபத்திரவங்களை அனுபவிக்கிறவர்கள் தேவனுடைய உடன்படிக்கையின் பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். நீங்கள் எங்களுக்கு மனமிறங்கும் ஆண்டவரே. சங்கீதக்காரர் இங்கு சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு விரோதமாக அநேக சத்துருக்கள் எழும்பியிருக்கிறார்கள். அவர்கள் கர்த்தருடைய ஜனத்தை ஒடுக்குகிறார்கள். கர்த்தருடைய ஜனங்களுக்கு ஏராளமான துன்பங்களும் உபத்திரவங்களும் வந்திருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, நம்முடைய குடும்பங்கள் அநேக பிரச்சனைகள் இருக்கும். கணவன் மனைவிக்குள், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கும், பெற்றோர்கள் உறவினர்களுக்கும், பெற்றோர்களுக்கும், வேலை ஸ்தலத்தில் செய்யவர்களுக்கும் பிரச்சனைகள் வரக்கூடாது என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் நமக்கு விரோதமாக ஏவப்படுகிற கிரியைகள் அதிகம் உண்டு. அதனால தான் தாவீது விண்ணப்பம் பண்ணுகிறார். உமது காட்டு புறாவின் ஆத்துமாவை துஷ்டருடைய கூட்டத்துக்கு ஒப்புக்கூடாதேயும், உமது ஏழைகளின் கூட்டத்தை என்றைக்கும் மறவாதேயும் என்று சொல்கிறார். இங்கு பார்ப்போம் என்றால், உலக பிரகாரமான மக்களுக்கு உலக அறிவு அதிகமாய் காணப்படும். ஆனால் அவர்களிடத்தில் உண்மையான தேவனை பற்றிய வெளிப்பாடு இருக்காது. அவர்களிடத்தில் அறியாமையும் இருக்கிறது, கொடுமையும் இருக்கிறது. ஏனென்றால் அவர்களிடத்தில் தேவனை பற்றிய பயம் அவர்களுக்கு இல்லை. தேவனை பற்றிய அறிவு தெய்வீகத்தன்மை உள்ளவர்களுக்கு தான் இருக்கும். அவர்களுக்குள் மனுஷத்தன்மை இருக்கு. இங்கு சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனத்தை, அதாவது தேவனை நேசிக்கும் மக்களை பற்றி சொல்லும்போது காட்டுப்புறா என்று சொல்கிறார். இந்த காட்டுப்புறா மென்மையான குணம் கொண்டது. அதற்குள் நச்சுத்தன்மை உள்ள குணம் கிடையாது. அதனால்தான் தாவீது சொல்கிறார், காட்டுப்புறாவின் ஆத்துமாவை துஷ்டர்களின் கையிலிருந்து விலக்கி பாதுகாத்து கொள்ளும் என்று சொல்கிறார். நமக்கு விரோதமாய் துஷ்டர்களுடைய கூட்டமும் சத்துருக்குடைய கூட்டமும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் அநேகம் பேர் எழும்புகிறார்கள். ஆனால் கர்த்தருடைய ஜனமோ, கிறிஸ்துவை நேசித்து வரும் சகோதரிகளோ என்ன செய்வார்கள் என்றால், எப்போதும் மென்மையான சுபாவமுள்ள புறாக்களை போன்றவர்களாய் இருப்பதனால், அவர்கள் உள்ளத்தில் கள்ளங்கபடம் இல்லாதவர்களாய் இருப்பதினால், தங்களுக்கு துன்பமும் உபத்திரமும் வரும்போது கர்த்தருடைய சமூகத்தில் அழுது ஜெபம் பண்ணுவார்கள், கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணுவார்கள். அவர்களால் துன்மார்க்கமாய் இருக்கிறவர்கள் மேலும் சத்ரு விரோதமாய் வரும் காரியங்களிலும் இந்த புறாக்களால் யுத்தம் பண்ண முடியாது. கர்த்தர் தாமே தம்முடைய பிள்ளைகளாய புறாக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாராக. அதுதான் தாவீது இங்கு சொல்லுகிறார், உமது காட்டுப்புறாவின் ஆத்துமாவை துஷ்டருடைய கூட்டத்துக்கு ஒப்புக்கூடாதையும் என்று சங்கீதத்தில் கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். நம் ஆண்டவர் நம்முடைய கிருபையினால் தரித்திரருக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் பலவீனருக்கும் உதவி செய்கிறார். இதுவே கர்த்தருடைய மேன்மையாக இருக்குது. இதுவே கர்த்தருடைய மகிமையாக இருக்குது. ஏழைகளுக்கு உதவி செய்வது போல தம்முடைய பிள்ளைகளுக்கு விசேஷமாய் உதவி செய்கிறார். இங்கு சங்கீதக்காரன், உமது ஏழைகளின் கூட்டத்தை என்றைக்கும் மறவாதேயும் என்று கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வ ஜனமே, கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார். தம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பதும் பராமரிப்பதும் கர்த்தருடைய உடன்படிக்கை. உம்முடைய உடன்படிக்கையை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணுகிறார். காட்டுப்புறாவாகிய ஆத்மாவை தேவன் பாதுகாத்து கொள்ள சொல்லி, ஏழைகளின் கூட்டத்தை என்றைக்கும் நீர் மறவாதே என்று சொல்லி, எந்த காரியத்தையும் கர்த்தருடைய ஜனங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று விண்ணப்பம் செய்கிறார்.
ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்ம ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக, பாதுகாப்பாராக. அவருடைய பாதுகாப்பின் கரம் நம்ம குடும்பத்தின் மேலும், பிள்ளைகள் மேலும், பேர பிள்ளைகள் மேலும், அனைவர் மேலேயும் இருப்பதாக. ஆமேன்.